இல்ல நீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா 8ஆம் தேதி, அதாவது மே 8ஆம் தேதி விஜய் அவர்கள் பதவி ஏற்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு கூட கருணாநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ நீங்க குறிப்பிடாம எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. எம்ஜிஆர் தான் எனக்கு நான் எம்ஜிஆர் உடைய ரசிகனா. அன்னைக்கு திருச்சியில வந்த கூட்டம், சேலத்துல வந்த கூட்டம், கரூர்ல வந்த கூட்டம், இவ்வளவு கூட்டங்கள் இருந்தா இவர் தானே முதலமைச்சர். அதனாலதான் முன்னாடியே இவங்க எல்லாம் தகவலை வெளியிட்டு முன்னாடியே வெளியிட்டு நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. கிரிமினல் கேஸ்ல இருக்கவங்க எல்லாருமே விஜய் கட்சியில தான் இருக்காங்க. திமுக கட்சின்னு நான் பார்த்தேன். சும்மா திமுகல ரொம்ப சொற்பம், புரிஞ்சுக்கோ. சொற்பம் இல்ல, திமுக அதிக அளவுல இருக்கு. நான் இப்ப சொல்றது கரெக்டா பண்ணிக்கோ. திமுக ஆட்சி அமைக்கும். இவரு எதிர்கட்சியில எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு. அவர் கிட்டத்தட்ட குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். செய்திகள்லயும் சோசியல் மீடியாவிலும் அடுத்து விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு போஸ்டரும் அமைச்சர்களுடைய பட்டியலும் தாவேகா சார்பா வெளியாகிறதா செய்திகள்லாம் போயிட்டு இருக்கு. இதை நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. ஆனால் ஊடகங்களில் ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருக்காங்க, போஸ்டரே ஒட்டியிருக்காங்க. ஆமாம், முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு போட்டு அவருடைய அமைச்சரவை சகாக்கள் அப்படின்னு எல்லாம் போட்டு நிறைய 29 பேருக்கு பொறுப்பு கொடுக்குற லிஸ்ட் மாதிரி லிஸ்ட் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி ஓட்டு எண்ணி அவங்க மெஜாரிட்டி வந்ததுக்கப்புறம் அதை எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து அவரை முதலமைச்சர்னு தேர்ந்தெடுத்த பின்னாடி தான், அதுவும் அவர் பொறுப்பு கவர்னர்கிட்ட டைம் கேட்டு அவர் பொறுப்பேற்க வர்றேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க லிஸ்ட்டே அனுப்புவாங்க. வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க அந்த லிஸ்ட்டு. யார் யார் அமைச்சருங்கிறத யாருக்கும், சிஎம்ஐ தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சிஎம்மு யாருக்கு அனுப்புவார்? கவர்னருக்கு அனுப்புவாங்க, சீக்கிரட்டாக வச்சுக்குவாங்க. இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்டினியூவாக அவர்கிட்ட இருக்கிறத கவர்னர் ஆஃபீஸில் அந்த கவர்னருடைய செக்ரட்டரி வாசிக்க அதுக்கப்புறம் பொறுப்பேற்றுக்குவாங்க. அதுதான் நடைமுறை. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, த்ரூஅவுட்டு இந்தியா ஃபுல்லாக அதான் நடைமுறை. அதையெல்லாம் விட்டுட்டு உடனே இவர் 234 தோறும் 117 118 தொகுதிகள் ஜெயிச்சா தான் இவர் வின் பண்ண முடியும். இவர் தான் ஆட்சி அமைக்க முடியும். அந்த எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து இவரை தலைவராக தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்த பின்னாடி தான் அவர் அவருக்கு யார் யாரெல்லாம் அமைச்சராக இருக்கணுமோ அவர் தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா 8ஆம் தேதி, அதாவது மே 8ஆம் தேதி விஜய் அவர்கள் பதவி ஏற்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதான்டா கண்ணு, மே 8ஆம் தேதி அது சனியினுடைய 8 நம்பரே சனியினுடைய கிரகம். 4வது அவருக்கு 4ஆம் தேதி அவங்க மேடத்துக்கு பிறந்த நாள், சரியா? அதனால் அவர் அதுக்குலேருந்து ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்து 4 நாள் கழித்து அவர் முதலமைச்சராக வர போகிறாருன்னு சொல்லி அவர் சொல்கிறாரா இல்லை அவருடைய அதிகாரப்பூர்வமான சனியன்னு சொன்னீங்களே 8, அப்போ சனியை விலகி நல்லது பொறுப்பேற்கிறது அப்படின்னு வச்சுக்கலாமா? அதான் அவருக்கு சனி பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அதாவது இதெல்லாம் சீக்கிரட்டாக நடக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அரசுங்கிறது இந்த மாதிரி அணில் குஞ்சுகள் மாதிரி இல்லை, இந்த தற்குறிகள் மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. இதுவரை நீ தற்குறித்தனமாக இருந்த, இனியும் அமைச்சர் பொறுப்பில் போய் உட்கார்ற அப்படின்னா அப்பயும் நீ தற்குறித்தனமா இருந்தன்னு சொல்றீங்க. என்ன தற்குறித்தனமா இருந்து? ஆமா, யாருமா தேர்தலே இப்பதான் தேர்தலில் ஓட்டு நடந்திருக்கு, ஓட்டை எண்ணிக்கவே இல்லை. சரி, ஓட்டு எண்ணிக்கையிலாவது அட்லீஸ்ட் மெஜாரிட்டி வந்திருந்தா நீ கூட சொல்லலாம். தேர்தலே முடிஞ்சு இன்னும் வாக்கு 4ஆம் தேதி தான் வாக்கு எண்ண போறாங்க. வாக்கு என்ன பின்னாடி யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கிறது 4ஆம் தேதி இரவு தான் நமக்கு தகவலே தெரிய வரும், மொத்த தகவலும். ஆனா இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் சொல்லி தான் இதை பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அவர் மேல இருக்க அன்புல இதை எடுத்து இந்த மாதிரி இப்படி கதை விடுறானுங்க. அன்புன்னு என்ன அன்பு? ஒரு பெரிய இந்த ஆணழகன் எம்ஜிஆர் இவர்கிட்ட
அட நீ வேற ஏமா இதெல்லாம் வந்து அதாவது என்னன்னா கட்டமைப்புடா கண்ணு. அதாவது ஒரு 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 இதை பூஸ்ட் பண்றது. ஏன்னா இவர் திரைத்துறையில இருந்தார் இல்லையா, திரைத்துறையில இருக்கும்போது இவங்களுக்கு தெரியும் யார் யாரை எப்படி எப்படி பூஸ்ட் பண்ணு. ஏன்னா அவங்க அப்பா இவரை பூஸ்ட் பண்ணி நான் இப்ப இல்லை, இவர் படம் நடிச்ச காலத்துல இருந்தே நான் பர்சனல் டச் வித் அவருடைய ஃபாதர். எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பையனை வந்து மேலே மேலே கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்தோம் ஒரு காலகட்டத்தில் போகவே இல்லை அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் விஜயகாந்த் கிட்ட போய் பேசி அவர்கிட்ட சொல்லி அவர் பணமே வாங்காமல் அவர் அண்ணன் அந்த பையனுக்கு நடிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படமே வந்து அவருக்கு நேமே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் படங்களே ஓட ஆரம்பிச்சிச்சு. அது ஓட ஆரம்பிக்கிறதுக்கு இது மாதிரி நிறைய பூஸ்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே அதாவது ஒரு டைரக்டருடைய பையனே வந்து திரையில் நடிக்கணும்னாக்கா பூஸ்ட் பண்ணுவாங்கல்ல. இப்போ ஒன்றும் வேண்டாம், இப்போ நம்ம ஒரு சங்கர் இருக்கார் இல்லையா, சங்கருடைய டாக்டர் வந்து அவர் எம்பிபிஎஸ் டாக்டர். அந்த பொண்ணு நடிக்கும்போது அவருக்கு வந்து அந்த பொண்ணை பூஸ்ட் பண்ணணுன்னோ அல்லது யார்கிட்டயா ஃபோன் பண்ணி என் பையனுக்கு என் பொண்ணுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. அந்த பிள்ளை எங்கேயாவது சீக்கிரமாக மேரேஜ் ஆகி போனால் போதும்னு நினச்சாரே தவிர திரைப்படத்தில் நடிக்கணும்னு நினைக்கல. அப்படி நடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அதான் நம்பர் 1 ஹீரோயா வந்து அவங்களே ப்ரமோஷன் பண்ணிக்கிறாங்க, ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அது பண்ணல அவரு. ஏன்னா அவர் வந்து நம்ம டைரக்டர்னா அவர் தனியாக இருந்தார் தவிர குடும்பத்தை அதில் கொண்டு வந்து பண்ணணும்னு நினைக்கல. அதே மாதிரி துள்ளுவதோ இளமைங்கிற ஒரு படம் எடுத்தார். யார் எடுத்தா? கஸ்தூர் ராஜா மாப்பிள்ளை எடுத்தார். அந்த படம் எடுக்கும்போதே அவர் யார் டைரக்டர்னா செல்வராகவன் தான் அதுக்கு டைரக்டர். சின்ன பசங்களை காலேஜ் ஸ்கூல் பசங்களை எல்லாம் வச்சு எடுத்த அந்த படம் வந்து சக்சஸ் ஆனது காரணம் என்னன்னா சின்ன பசங்களாக நடித்ததுனால பார்க்குறவங்களுக்கு அந்த அரும்பு மீசம் முளைக்காத அந்த பசங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஆர்வம். அதே மாதிரி ஆர்வம் தான் விஜய் கிட்ட இருப்பான். விஜய் வந்து அவன் கிழவனா இருக்கலாம், 50 வயசை தாண்டவனா இருக்கலாம், ஆனாலும் அந்த பசங்க இவன் நடிக்கிற அந்த லவ் சீனு அது இதெல்லாம் பார்க்கறது, என்னமோ டான்ஸ் இவரா டான்ஸ் ஆடுறாருன்னு பைத்தியக்காரனை நினச்சிட்டு இருக்காங்க. டான்ஸ் இவரா ஆடுறதில்ல, டான்ஸ் மாஸ்டர்னு இருப்பாங்க. அவங்க மூமெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தா அவங்க ஆடி காட்டுறதை இவர் ஆட்டுவார். சினிமா படம் பூரா அப்படி தான். ஒரு லவ் சீனும் கூட இவங்க தனியாக லவ் பண்ண மாட்டாங்க. இப்படி லவ் பண்ணணும், இந்த மாதிரி இங்கே தொடணும் அங்கே தொடணும் இப்படி பண்ணணும்னு அவங்க அந்த டைரக்டர் சொல்லி கொடுக்குற அந்த மூமெண்ட்ஸு இவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அதுவே தெரியாத கூமுட்டையெல்லாம் இருக்காங்களே, இவங்களை வச்சு நம்ம என்ன செய்யறது. அதே மாதிரி ஸ்டண்டு, ஒவ்வொரு சண்டை போடுற போதும் சண்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனாக தான் எடுப்பாங்க, அதுலேயும் டூப்பு போட்டுக்குவாங்க. இப்போ விஜய் வந்து சில இடங்கள்ல வந்து கேன்சல் பண்ணிட்டு போகும்போது கூட டூப்பு தான் வந்தாங்களாம். மூஞ்சியை காட்டாமல் அப்படியே சொல்லி கையை காட்டிகிட்டே போனாராம். அது வந்து இவருடைய டூப்பா. ஏன்னா இவரை மாதிரி ஆளுகளை பிடிச்சி வச்சுருப்பானுங்க டூப்புக்காகவே. அதெல்லாம் டூப்பை வச்சு தான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் திரைத்துறையில் வந்து கண்ணு இவங்க அந்த ஏஐ சிஸ்டம்னு இப்போ ஒன்று புதுசாக வந்துருச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இவனுக்கு எல்லாம் சோளக்காட்டு பொம்மைகள். இந்த பொம்மைகளை நம்ம எப்படி வேணாலும், அதாவது ரப்பர் பொம்மை, அது வந்து சோளக்காட்டு பொம்மை வைக்கோலில் பண்ணி சட்டையை போடுவாங்க, இது ரப்பர் பொம்மை. இதை எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கிடலாம். அந்த மாதிரி நீங்க இப்போ விஜய் அவர்களை வெறும் பொம்மைன்னு சொல்றீங்க. எப்படி தேர்தலுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே டிவிகே அப்படின்ற ஒரு சாயம் வந்து பூசப்பட்டதோ அதே போல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமே எல்லா செய்தி சேனல்களும் வந்து விஜய் அவர்கள் வந்து அதிக வாக்கெடுத்தா டிஎம்கேக்கு வந்து பின்னடைவு, ஸோ இந்த மாதிரியான இது மறுபடியுமே வந்து இந்த டிஎம்கே டிவிகே அப்படின்ற ஒரு சாயம் தானே வந்து பிரபலமாயிட்டு இருக்கு. நீங்க அதாவது வந்து சில மணல் மாஃபியாக்கள், சில கோரி மாஃபியாக்கள் ஆந்திராவில் இருக்காங்க. அவங்க தான் இந்த ஆளுக்கு வந்து ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமோ இல்லையோ, முதல் மாநாட்டுக்கே அவங்க 200 கோடி 250 கோடி அவன் ஆந்திராக்காரன் தான் செலவு பண்ணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் பணமும் செலவு பண்ணான். யார்? நம்ம யாதவ் அர்ஜுன், அவனுங்களும் செலவு பண்ணான். இவன் கையில் இருந்து 10 பைசா இதுவரை செலவு பண்ணலை. புரியுதுங்களா? இது செலவு பண்ணவே இல்லை. அப்படி செலவு பண்ணியிருந்தா இப்போ இறந்து போனாங்கல்ல குழந்தைகள், அவங்களுக்கெல்லாம் ஒரு 20 லட்சம் ரூபாய் போட்டார்ல, இப்போ அந்த பணம்லாம் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கணும் இல்லை, இவருடைய இதில் காட்டல இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? தெரியுதா? இவருக்கு எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து பறிச்சு கட்சி சார்பா அவங்க கொடுத்தாங்க. கட்சி சார்பா கொடுக்கறதுக்கு எங்கடா அதுக்குள்ள காசு வந்துச்சு? போஸ்டிங்ஸ் போடுறவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் 25 லட்சம் 10 லட்சம் 30 லட்சம்னு பெருசாக பூமை காட்டி இவனுக்கு தான் மாநாடு போட்டதானுங்கள. மாநாடு போடையிலெல்லாம் இவனுக்கு வந்து மன்றம் தான் இருந்துச்சு. முதல் மாநாடப்போ மன்றங்கள் தான் இருந்துச்சு. முதல் மாநாடு நேரத்தில் வந்து அப்போ எல்லாம் வந்து கட்சி தொண்டர்களும் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் தான் வந்து கலந்துக்கிறாங்க.
அப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான்னா சினிமாவுக்களுக்கு வந்து ஆட்களை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்குன்னு சில ஏஜென்ட்டுகள் இருக்காங்க. நிறைய ஏஜென்ட் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இதுக்கு கூட அரசியலுக்கும் வந்து ஆட்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு சில பேர் இருக்காங்க. அப்ப திமுகவும் அப்படிதான் கூட்டிட்டு வராங்க. எல்லாமே அரசியலுக்கு வந்து ஆட்கள் சேர்த்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு மாஃப் காட்டுறதுக்கு இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. புரியுதா? இவர் முதல் மாநாட்டுக்கே என்ன பண்ணார்னா ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணி ஆந்திராவில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் சினிமா ஷூட்டிங்க்கு போகிற மாதிரி ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து அவங்கள உக்காத்தி வச்சு தான் ஒரு பெரிய மாஃபு, இவருக்கு ஏதோ பெரிய மாஸ் இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உண்டு பண்ணாங்க. அந்த கட்டமைப்பை இவர் எங்கெங்கே போனாரோ இப்போ தேர்தல் பிரச்சாரம் கடைசி வரலையும் இது நடந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. வெளியூர்கள்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்தாருன்னு என்ன ஆதாரம்? அதான் அது செக் போஸ்ட் இருக்கு இல்லையா, செக் போஸ்ட்ல நம்பர் லாரி நம்பர் முதற்கொண்டு பஸ் நம்பர் முதற்கொண்டு இன்னென்ன தேதியில் இன்னென்னது வந்தாங்கன்னு எல்லாம் லிஸ்ட் எடுத்தாச்சு. அது வந்து முன்னையே வந்து இந்த அரசு வந்து ஏமாந்துருச்சு. என்ன காரணம்னா அப்பமே சினிமா ஷூட்டிங்னா எங்கே போகுது ஏது போகுது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் காட்டி வெரிஃபை பண்ணியிருக்கணும். உனக்கு தான் தெரியுமே, இந்த இதில் செக் போஸ்ட்டில் இருக்கவங்க கையில் ஒரு 500 ரூபாய் கொடுத்தா கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அந்த கதை தான் இந்த கதையும். சரியா? உங்க ஆட்சியில இந்த மாதிரி செக் போஸ்ட்ல அதிகமா காசு வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, அதுதான் இந்த ஊர் அறிஞ்ச விஷயம் ஆச்சு. செக் போஸ்ட்டில் தான் போய் பிடிச்சி எல்லா பயிலையும் தான் உள்ள தூக்கி போட்டோமே, ஞாபகம் இல்லையா? செக் போஸ்ட்டில் இந்த மாதிரி நடக்குதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் பணம் இருந்து அவங்க தூக்கி வெளியில் எறிகிறதெல்லாம் எடுத்து அவங்களையும் கைது பண்ணி தானே வச்சிட்டு இருக்கோம். எல்லாத்த பண்ணுனாலும் ஏமா திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்ட ஒழிக்க முடியாதுடா. எல்லாத்துக்குமே சீஃப் மினிஸ்டரோ அல்ல ஐஜியோ போய் பக்கத்தில் நிற்க முடியாது. இது அவனுக்கு ஒரு வேணும். அந்த உணர்வு இல்லைன்னு சொன்னால் இந்த நாடே நாசமாக தான் போகும். இப்போ அப்படி தான் பண்ணிட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டங்களை கொண்டுட்டு வந்து ஒரு பெரிய கட்டமைப்பை இவன் உண்டாக்கிக்கிட்டான். கூட்டம் வராத நாளையில என்ன பண்ணிட்டான், அதை கேன்சல் பண்ணிட்டான். நீங்க விஜய் அவர்களுக்கு கூட்டம் வரல அப்படின்றது கள சூழலுக்கு எதிரா நீங்க சொல்றீங்க. அப்படி இல்ல, களச்சூழல் தான். அதான் வெளியில இருந்து கொண்டு வந்த கூட்டம். எவ்வளவு மக்கள் வந்து ஓட்டு போடும் பொழுதே அவருக்கு வந்து ஆதரவா இருடா ஓட்டு போடும்போது வந்து ஓட்டு அளிச்சிருக்காங்க. ஆமா, ட்ரெஸ் கோடோட எத்தனாயிரம் பேர் வந்தாங்க சொல்லுங்க. ஒரு பூத்துக்கு 10 பேர் 20 பேர் வராங்கன்னா அதுல 8 பேர் அந்த Dress தான் சார் போடுறாங்க. 10 பேர் வர்றாங்கன்னா 8 பேர் இதெல்லாம் நீ வந்து பேசுற 100க்கு 80% சொல்ற. அப்படி எல்லாம் கிடையாது. மொத்தமே 10 பேர் 15 பேர் தான். அந்த உனக்கு ஒரு 10 பேர் அந்த ஒரே மாதிரி ட்ரெஸ்ல வந்தா பாக்குறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் மாஃபா தெரியும். அதுதான். ஏன்னா நாங்கள்லாம் அரசியல் பார்த்து பழகி நானும் கட்சி வச்சு நடத்துனோம்டா. எனக்கும் தெரியும் எப்படி இதை பண்ணணும், எப்படி கட்டமைப்புங்கிறது எங்களுக்கும் தெரியும். புரியுதா? ஆகையினால இது வந்து முழுக்க பொய்யிலேயே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கட்சி அது. திமுக வந்து பயத்துல ஏதோ ஒண்ணு அவர் மீது குற்றம் சாட்டணும் அப்படின்றதுக்காகவே இதெல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் எனக்கு என்னம்மா, எனக்கு என்ன விஜய் மேல தனிப்பட்ட விரோதம் என்ன இருக்கு? நான் சாப்பிட்ற சோத்துல மண்ணெலி போட்டாரா? மக்களுக்கு வந்து நன்மை செய்கிறேன்னு சொன்னா எம்ஜிஆர் வந்தாரு, மக்களுக்கு நன்மை செய்யணும்னு செஞ்சாரு. அந்த மாதிரி எல்லாம் எவனும் இல்லை. தன்னுடைய கை காசை செலவு பண்ணாத ஒருத்தன் வந்து எவனும் மக்களுக்கு. ஸ்டாலின் அவர்கள் கூட இன்னும் அந்த நல்லதை பண்ணலன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்க? யார் சொன்னா? ஸ்டாலின் என்னென்ன பண்றாருன்னு ஒரு உதாரணத்துக்கு கூட வந்து கருணாநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ நீங்க குறிப்பிடாம எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. இருமா, எம்ஜிஆர் தான் எனக்கு நான் வந்து எம்ஜிஆர் உடைய ரசிகனா இருந்தவன். எம்ஜிஆர் கட்சியில முதல் சிறைக்கு போனது நானு. அதனால எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும். அதனால நான் எம்ஜிஆர் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. அப்ப சிறப்பான ஆட்சி வந்து அதிமுகவால தான் தர முடியும். அதிமுக கொடுத்துச்சு. எம்ஜிஆர் ஆட்சி இருந்தது. அதுக்கப்புறம் அது இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எம்ஜிஆர் ஆட்சி பண்ணும் போதும் கலைஞரை கலந்து தான் செஞ்சாருங்கிறதெல்லாம் ரொம்ப பேத்துக்கு தெரியாது. புரியுதா? கலைஞர்கிட்ட அவர் பர்சனலா போனை போட்டு பேசி இது இப்படி இருக்கு என்னென்ன பண்ணலாம் நீங்க கைட் பண்ணி அதிமுக ஆட்சி வந்து. ஆமா, எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல பூரா ஜெயலலிதா இல்ல, எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல பூராமே கலைஞரோட கலந்து ஆலோசிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கிறாரு. சட்டமன்றத்துல ஒரு முடிவு கொண்டு வர்றாரு, ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாருன்னா அவர்கிட்ட கலந்து பேசிதான். அவர் கட்சி ஆரம்பிச்சதே வந்து திமுக வந்து ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதாமா நீங்க வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஒரு புரட்சி பண்ணணும், மக்களை காப்பாற்றணும்ன்றதுக்காக. அப்படிதாம்மா வெளி உலகத்துக்கு உங்களுக்கு அப்படிதாம்மா தெரியும். எங்களுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு உண்மை தெரியும்டா. புரியுதா? இதெல்லாம் இப்ப விஜய் எப்படி நீங்க நினைக்கிறீங்க? பூரா விஜய்க்கு வந்து இவ்வளோ ரசிகர்கள் இருக்காருன்னு நீங்க பாக்குறீங்களா? இவ்வளோ ரசிகர்கள்லாம் இருந்தாக்க
இப்போ நீ தெரிஞ்சு போயிடும். இவ்வளோ ரசிகர்கள் இருந்தால் இவர் தான் முதலமைச்சர், புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு திருச்சியில் வந்த கூட்டம், சேலத்தில் வந்த கூட்டம், கரூரில் வந்த கூட்டம், இவ்வளோ கூட்டங்கள் இருந்தால் இவர் தானே முதலமைச்சர். அதனாலதான் முன்னாடியே இவங்க எல்லாம் தகவலை வெளியிட்டு முன்னாடியே வெளியிட்டு இருக்கு. நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. இவர் நிற்கிற தொகுதியில் வேணால் ஒரு தொகுதியில் இவருக்கு வெற்றி வாய்ப்பு நெருக்கமாக இருக்கும். அதுவும் கூட ஏறக்குறைய ஜெயிக்கிறது தோக்கிறது இந்த மாதிரி தான் வந்து ஏதாவது கடைசி நேரத்தில் இவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வேணால் இருக்கலாம். அதுவும் ஒரு தொகுதியில் தான். எந்த தொகுதி? ஒரு தொகுதினா எந்த தொகுதி எடுத்துக்கலாம்? அதை நான் வந்து திருச்சி தொகுதியை தான் சொல்ல முடியும். சரியா? அப்ப அங்க திமுக தோல்வி அடைய போறது உறுதி. அப்படி சொல்ல முடியாது. அதான் நான் தான் சொல்ல இழுபறியில தான் வரும்னு சொல்றேன்ல. இழுபறியில வரலாம், ஒரு சொற்பமான ஓட்டுகள் இவர் வாங்கலாம், அல்லது எய்த்தமரவங்க வாங்கலாமே தவிர திமுக தோத்துரும் இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு எல்லாம் சொல்ல இயலாது, புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் அவங்க கட்சி வந்து எப்படி கட்டமைப்பு வச்சிருக்காங்களோ அதனுடைய கட்டமைப்பு வேற. நேற்றைக்கு வந்து ஒரு இதில் வந்து காவல்துறையினுடைய ஒரு இது வந்திருக்கு. இப்போ தேர்தலில் நின்றுருக்காங்க இல்லையா, அதிகப்படியான கேஸ் வாங்கி வச்சிருக்கவங்க, கிரிமினல் கேஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து விஜய் கட்சியில் தான் இருக்காங்க. திமுக கட்சின்னு நான் பார்த்தேன். சும்மா திமுகல ரொம்ப சொற்பம், புரிஞ்சுக்கோ. சொற்பம் இல்ல, திமுக வந்து அதிக அளவுல இருக்கு. லூஸ்தனமா பேசுனேன்னா நான் எட்டி இருக்கிறேன். அந்த லிஸ்ட் எடுத்து பாருமா, லிஸ்ட் எடுத்து பாருமா. என்ன அறிவு கட்டத்தனமா பேசுற? விஜய் கட்சியில தான் ஜாஸ்தி இருக்காங்க, புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து அண்ணா திமுகல இருக்கான், அதுக்கப்புறம் திமுகல இருக்கான், புரிஞ்சதா? ஒன்னு நாம் தமிழர்ல யாருமே இல்லை. அந்த நாம் தமிழர்லயும் வந்து இருக்கு, ஆனா அந்த தகவலை மட்டும் அவங்க வெளியிடல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த தகவலை நீ முழுமையா படிக்கல, நீ அரையும் குறையமா படிச்சுட்டு என்கிட்ட பேசுற. வருஷம் கட்டி வரிசையா ஃபர்ஸ்ட் அதிமுக, யாரு நம்ம தாவேகா, அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் திமுக, அதுக்கப்புறம் நாம் தமிழர். இல்ல, நீங்க மாலை முரசுல வெளியிட்டதை பார்த்திருப்பீங்க. நடுநிலையான செய்தி சேனல் வெளியிட்டாங்க. இங்க பாரு, மாலை முரசை பார்த்தேங்கிறதல்ல பிரச்சனை. உண்மை என்னன்னா, இப்போ இது வந்து ஓப்பனாக வர்ற லிஸ்ட்டு தான். இது வந்து தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. இவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்கல்ல, யார் யாரெல்லாம் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்காங்கிறது தெரியும். அதை வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர ரேண்டமெல்லாம் பேசுகிறதுக்கு இது ஒன்றும் அரசியல் மேடை இல்லை. சரியா? நம்ம பேசுகிறது வந்து நிறைய பேர் பார்ப்பான், கமெண்ட் பண்ணுவான்ல. ஏன்னா இது வந்து லிஸ்ட்டு போட்டு கரெக்டாக இத்தனை கிரிமினலு, இத்தனை வழக்குகள் இவங்க மேலே நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு அவன் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி தான் சொல்கிறான். அதை தேர்தல் கமிஷன் கொடுத்தா இவங்க கொடுத்த இது ஃபைல் பண்ணாங்க இல்லையா நாமினேஷன், அந்த நாமினேஷன்லேருந்து எடுக்கப்பட்ட ரிசல்ட்டு. அதனால் சொல்ல முடியாது. திமுகவில் இருக்கான், அதிமுக எல்லாத்துலேயும் தான் இருக்கான். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபியில் 230 பேரில் வந்து கிரிமினல் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. கிரிமினல் வழக்கு, அதுவும் கொலை கேஸு, இந்த ரேப் கேஸு, இந்த மாதிரி இதெல்லாம் விஜய் கட்சியில் நிறைய பேர் இருக்கானா, புரியுதா? ஸோ ஆகையினால மாத்தி சொல்றீங்க. நீ வந்து விஜய்க்கு சொம்படிக்கிற வேலையை விட்டுடு. நடுநிலையா வந்து சொல்றேன் சார். நடுநிலையில நீ பேசுனா இருந்தா அதெல்லாம் பார்த்தேன்னா நான் தான் சொல்றேனே. நான் ஒரு சேனல் பார்க்கல, பல சேனல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினலுக்கு நான் போய் பார்த்துட்டேன். எல்லாம் சன் செய்திகள் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரிஜினல் போமா, இருமா, ஒரிஜினல் இருக்குல்லம்மா, கூகுளில் போட்டு வருது இல்லைம்மா, அதான் நம்ம ரெக்கார்டடு. கூகுளில் போய் தட்டி பாருமா. இப்போ பேசின பின்னாடி நீ உனக்கு சந்தேகம் இருந்தால் கூகுளில் போய் இது உண்மையா இருந்தா அப்ப நாம் தமிழர் கட்சியும் எடுத்து போட்டிருக்கணுமே. நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்க மீதும் வந்து வழக்கு இருக்கே. ஏமா, நாம் தமிழர் மீது வழக்கு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இது எப்படி வந்து நடுநிலையா நம்ம எடுத்துக்க முடியும்? நம்ம அவங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்காம இருக்கலாம் இல்லையா? நீங்க நாம் தமிழர்ல டீட்டெயில்ஸ் கிடைக்காம இருக்கலாம், இல்ல அவங்க வந்து அந்த வழக்குகள் இருந்தா கூட அதை தெரிவிக்காம இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ என் மேலே வழக்கு இருக்கு, அந்த வழக்கை நான் சொல்லாமல் நாமினேஷன் ஃபைல் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி லிஸ்ட்டில் வரும்? வராது இல்லை. இவங்க ஜெயிக்கிறவங்களா இருந்தால் தானே தள்ளுபடி ஆகும் பெட்டிஷனு. ஜெயிக்கிறவங்களா இருந்தால் இவங்க ஒரு கிரிமினல் கேஸில் பெண்டிங்கில் இருக்குன்னு அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தா இவங்களுடைய தேர்தல் செல்லாதுன்னு அறிவிப்பாங்க. இவங்க ஜெயிச்சது செல்லாதும்பாங்க, இவங்களே தோற்க போகிறாங்க. அதனால இவங்க எண்ணத்தை கொடுத்தா என்ன, அந்த மாதிரி தான் போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு புறம் வந்து இந்த முறை சீமான் அவர்கள் சட்டமன்றத்துல காலடி வச்சிருவாரு, காரைக்குடி தொகுதியில வந்து சீமான் அவர்களுக்கு தான் வெற்றி அப்படிலாம் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், தாராளமா அவர் ஜெயிக்கட்டுமா, நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். அவர் ஒருத்தர் ஜெயிச்சா போதுமா ஆட்சி அமைச்சிட முடியுமா? அப்புறம் 117 பேர் வேணும்.
118வது ஒரு ஆள் வேணும். இவ்வளோ பேர் இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். எந்த வழியிலையாவது ஒன்று கூட்டணியில் அமைக்கலாம், இல்லை தனிப்பட்ட முறையில் இருந்தால் தான் அமைக்க முடியும். அதுலேயும் கூட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒன்று பார்த்தேன். அவர் இந்த பழைய ஓட்டு வாங்கணும்னா கூட 35 முன்னாடி 36 வாங்கியிருந்தாரு. 36 லட்சம் இப்போ வாங்கியிருந்தாரு. அதிகமாக வாங்கினா தான் அந்த இதே வந்து 8.2% வரும் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த கால்குலேஷன்லாம் போட்டிருக்கான். அதனால இந்த இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த தற்குறியெல்லாம் வந்து இவர் தான் சீஃப் மினிஸ்டர், இவர் தான் மந்திரின்னு சொல்லி லிஸ்ட்டு போடுறான் பாரு. இதை காட்டிலும் ஒரு கேவலம் ஒரு 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 அரசியல் கட்சி வேணுமா? இல்ல நீங்களும் சொல்லிக்கிறீங்களே அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏம்மா, தொடர போறார். ஏமா நாங்கள் முதல்வராக இருக்கும்போது நாங்கள் முதல்வர்னு சொல்கிறோம். ஏற்கனவே எடப்பாடி முதல்வராக இருந்தார். அவர் முதல்வர் ஆகிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. இவர் முதல்வராக வர்றதுக்கு இவர் முயற்சி பண்ணுறாரு. அது சொல்லலாம். அதுதான் இன்னும் நீங்களுமே வந்து இருமா, நான் சொல்றதுக்கு நீ நல்லா ரிசல்ட் கேட்டுக்கோ. வெளியாகிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய ஆட்சி வந்து தொடரும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. நான் எங்க ஆட்சி தொடரும் தான் நாங்க சொன்னோம். சரியா? நாங்க ஆட்சி அமைப்போம் சொல்றோம். நாங்க ஆட்சியில் இருக்க இந்த நிமிஷம் வரை எதை நாங்க தான். வச்சு சொல்றீங்க? நாங்க இதுவரை முதலமைச்சர் தான். முதலமைச்சர் அடுத்த ஃபார்ம் பண்றவழி நாங்க தான் முதலமைச்சர். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை தோத்துருக்கீங்களே. ஏமா, வெற்றி தோல்விங்கிறது வீரனுக்கு. கத்திருக்கோம் தோத்துருக்கோம்னா எங்க முன்னாடி கலைஞர் அப்ப இருந்தாரு. இந்த முறையும் தோல்வி அடைய ஏமா வாய்ப்பு இருக்குன்னு இருமா, ஒத்துக்கங்க. ஏற்கனவே கலைஞர் இருந்தாரு. இப்ப இருக்கிறது ஸ்டாலின் இருக்காரு. அதனால இதெல்லாம் வந்து அவர் இருக்கும்போது தோத்தாரு, இவர் இருக்கும்போது இங்க பாருமா, அந்த ஆளுமை இப்ப கிடையாது. யார்கிட்ட தோத்தாரு? எம்ஜிஆர்கிட்ட தோத்தாரு. யார்கிட்ட தோத்தாரு? ஜெயலலிதாட்ட தோத்தாரு. அந்த ஆளுமை இப்ப கிடையாது. அதிமுகல கிடையாது. அதே ஆளுமை வந்து இந்த இந்த குஞ்சுகளுக்கும் கிடையாது. புரியுதா? ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இருந்தா அதை பத்தி பேசலாம். இவங்களெல்லாம் போற போக்குல ஒரு புறம்போக்கு இவனுங்களை பத்தி பேசிட்டு இருக்க. எதிர்கட்சியே இல்லாம வின் பண்ணக்கூடிய கட்சின்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் இல்லைம்மா. எங்களுக்கு வந்து எதிர்கட்சின்னா எடப்பாடி பழனிசாமி தான்மா. என்டிஏ கூட்டணி தான். என்டிஏ கூட்டணி எங்களுக்கு எதிர்கட்சி தான். சட்டமன்றத்திலே அவங்க தான் எதிர்கட்சியாக வந்து உட்காருவாங்க. நான் இப்போ சொல்கிறது கரெக்டாக பண்ணிக்கோ. திமுக ஆட்சி அமைக்கும். இவர் எதிர்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி வந்து இருப்பார். அவர் கிட்டத்தட்ட 60லேருந்து 70 எம்எல்ஏக்கள் வந்து உள்ளே வருவார். அவ்வளோதான். புரியுதா? இவங்க வரலாம், ஒரு 1ஓ 2ஓ வந்து வரலாம். அவ்வளோதான். யாருக்கு? தாவேகாவுக்கு. இவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? முன்னே இருக்கா பின்னே இருக்காங்கிறது தெரியாது. காரைக்குடியில் வந்து ஒட்டுமொத்தமாக காரைக்குடி மக்கள் பூரா இவருக்கு வாக்களித்தா தான் இவர் வர முடியும். புரியுதா? மற்றபடி அவர் ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா அவர் தமிழ் மட்டுங்கும்போது எல்லா தமிழனும் அவருக்கே வாக்கு போடுவான்னு சொல்ல முடியாது. மற்ற கட்சியிலையும் தமிழர்கள் இருக்காங்கல்ல. அப்போ அந்த ஓட்டு பிரியும் இல்லை. ஆகையினால அந்த தமிழ் ஓட்டை மட்டும் வாங்கி அவர் வெற்றி பெற இயலாது. 2வது, அவர் நிற்கிற தொகுதி செட்டியார் நாட்டுக்கோட்டை நகரத்தார். இவர் நாடார். புரியுதா? அங்கே அதிகமான நாடார்ஸ் இல்லை. இதெல்லாம் கருத்துல கொண்டு தான் நம்ம பார்க்கணும். சரி, இது எல்லாமே கருத்தில் கொண்டுதான் ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த முறை வந்து தொங்கு சட்டசபை உருவாகலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த முறை கணிசமான வாக்குகள் பெற்றால் இந்த ஒரு முறையை தான் வந்து கையாளுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஏமா, தொங்கு சட்டமன்றம் எங்களுக்கு வந்தாலும் எங்க கூட்டணி கட்சிகளுடைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நாங்கள் அவங்களோட இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய சின்னத்தில் 172 எம்எல்ஏக்கள் போட்டி போட்டுறாங்க. புரியுதா? மொதல் வந்து 165 எங்கள் இதில் இருக்காங்க. 62, 65. அதுக்கப்புறம் வந்து மற்ற கட்சிக்காரவங்களும் எங்கள் சின்னத்தில் போட்டி போடுறாங்க. அது எங்கள் கட்சி கணக்கில் தான் வரும். அப்போ அதில் வந்தால் அவங்கள வச்சு நாங்கள் ஆட்சி அமைப்போம். விஜய் மட்டும் 25% வாக்கு வந்து பெற்றால் இந்த ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா, இதெல்லாம் வந்து இந்த ஒரு மணின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பத்திரிக்கையாளர்னு. அவர் நேற்று வர வந்து திமுகவுக்கு செம்படிப்பார். யார் வெயிட்டாக காசு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாள். நான் அப்படி ஆள் இல்லை. அப்போ உங்களுக்கு சாதகமாக பேசினா நடுநிலையா பேசுறாருன்னு அர்த்தம், பொதுவாக பேசினா காசு வாங்கிட்டு ஏமா, பேசுறாருன்னு பொதுவானா உண்மையை பேசணும்டா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், விஜய்னால ஒரு 10 எம்எல்ஏ கூட வெற்றி பெற இயலாது. புரியுதா? அவர் எங்கெங்கே பிரச்சாரத்துக்கு போனாரோ அந்த தொகுதிகளில் வேணால் கொஞ்சம் இழுபறிகளாக இருக்கலாம். 1-2 சீட்டுகள் ஜெயிக்கலாம். அதுவும் கூட 10 தொகுதிகளுக்கு கீழே தான் வரலாம். புரியுதா? அதுக்கு மேலே அவர் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த மட்டும் 65லேருந்து 70 தொகுதி வழியாக அவர் ஜெயிப்பார். மீதமெல்லாம் திமுக தான் ஜெயிக்கும். சரியா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்கள் கூட்டணி திமுகனா திமுக மட்டும் இல்லை, எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் நாங்கள் ஜெயிப்போம். எங்கள் கூட்டணி கட்சியில் ஆட்சி அமைக்கும். அதில் உங்களுக்கு சந்தேகம் வேணாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 71,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும்.
அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.